வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் சுவருக்கும் காது இருக்கிறது, அதை பற்றி பார்க்கலாமா? அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, டேய் தவறான வார்த்தைலாம் பேசாதடா, செவத்தில் பதியும் பின்னாடி நமக்கு தாண்டா அது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராவது எதிர்த்து கேட்டுக்கிறோமா? கேட்டதில்லைல்ல. நாங்களாம் என்ன பண்ணோம், மகரிஷி கேட்டோம். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் முன்னோர் யாராவது மாதிரி தவறுதெல்லாம் ரொம்ப பேசியிருந்தாங்கன்னா அந்த செவத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு அந்த பிரமிட் கிளாஸ் ஒரு அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பிரமிட் வச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க. அது நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னொருத்தர் சொன்னாங்க, எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணோம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அதில் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன இது ஒன்றுதுன்னு. என்ன பண்ணாங்கன்னா அவர் சொல்லுவாராம், எப்போ பாரு டெய்லி திட்டிக்கினே ராத்திரி என்ன டீ ஒரு 3 வாட்டி எழுந்து 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் போட்டு குடிப்பாராம். போடும்போது பால் ஏற்றி வைப்பாராம், திட்டுவாராம். அதே மாதிரி சக்கரை போடுவாராம், திட்டுவாராம். எவ்வளோ திட்டிக்கினே இருக்கிற வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும் பண பிரச்சனை வந்தது. வலியால் உடம்பு முடியாமல் அவரும் படுத்துட்டார். இப்போ நீ மற்றவங்களுக்கு திட்டும்போது அது எப்படி இருந்தாலும் பிரதிபலிக்கலாம். யாருக்கு வரையா ஓ வாயில் தானே அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அதை பிரபஞ்சம் கொடுத்து தான் ஆகும். இது பந்து போட்டால் மோதுது, திரும்பி எங்கே வருது, நம்மக்கிட்ட தானே வருது. அதனால அவங்க எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. அவங்களும் மெடிடேஷன் வந்தவங்க தான். அவ்வளோ பேசாதீங்க, அந்த மாதிரி நான் பேசுவேன், இப்படி தான் நீ இருப்பேன் அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நம்ம தாங்கிறதாகுது. பசங்களும் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லிட்டு போயிட்டுனா அந்த பதிவு அந்த குழந்தைங்களுக்கு தாங்கினா அவங்க தாங்குறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லடி, நான் அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு இப்படிலாம் சொல்லிடும்போது நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றா அதை அழிக்கணுன்னா பிரமிட் வச்சு பாருங்கள் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வச்சு பார்த்ததில்ல. எனக்கு அடுத்த செகண்டே அவரை பற்றி மறந்துட்டேன். நான் அப்போ நினச்சேன், அவருக்கோசம் வாழணும் இது வரைக்கும், இனி எனக்காக வாழணும்ல, என் பசங்களுக்காவது வாழணும்ல. அவரது அழிக்கணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிரமிடு மாட்டிட்டு நாங்கள் டெய்லி தவம் பண்ணுவேன் அப்படின்னு. அதனால் வரவங்க கூட இப்போ அவங்கள்ட்ட வேணாம் பாவம் ஏதோ தவம் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு நாம் அங்கே போனோம், அவங்கள போய் தொந்தரவு பண்ணணுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களே விலகிட்டாங்களாம், வர்றது இல்லையா. ஆனால் அந்த என்னாச்சு, பிரமிடு வச்ச பிறகு வரவங்க இப்போ 1 2 கற்றுக்கலான்னு வருவாங்களே மெடிடேஷன். அது மாதிரி அவங்க ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கூட அதை உட்காந்து பார்க்கணுமா அப்படின்வாங்க. சரி உட்காந்து பாருங்கன்னு பார்த்தோம்னே அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வருது. ஏங்க நீங்கள் இதெல்லாம் இருக்கிறதான் நீங்கள் டக்கு டக்குன்னு மறந்தீங்களா, நாங்களாம் தான் மறந்தே இருக்க மாட்டோம், நீங்கள் எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டுக்கிறீங்களா அப்படின்வாங்களாம். அதான் சொன்னேன், அது விஸ்வசக்தி. நீ தனியாக தியானம் பண்ணால் 1 மடங்கு, அந்த பிரமிடு வச்சு பண்ணால் 3 மடங்கு. அதனோட ரிசல்ட் தாங்க உங்கள் வீட்டுக்கார் பண்ண பதிவு கழிஞ்சது காரணம் அப்படின்னு. அப்படியாண்ணா? ஆமாம் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது தண்ணியில் கரைச்சது கூட ஒரு இடத்துல நடந்த உண்மை. ஒரு இடத்துல ஒரு அம்மா போய் ஜோசியம் பார்த்துக்கிறாங்க. ஜோசியம் பார்த்தோடனே, இல்லைம்மா உங்கள் வீட்டில் தண்ணியில் கரைச்சிட்டாங்கன்னாங்களாம். தண்ணியில் கரைச்சிட்டாங்கன்னொடனே அவர் என்ன சொல்லிடுறேன், இல்லைங்க நாங்கள் பின்னாடி வீடு கட்டிக்கிறோம், அதில் தான் இருக்கிற, எங்களுக்கு தாக்காது அப்படின்னா. இல்லைப்பா அந்த இடத்துல ஒரு ஜீவன் வந்திருக்குமே அப்படின்னவங்க. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இல்லை அந்த இதில் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது மாதிரி நடந்திருக்கணும்னு இருக்குது, அதுதான் எனக்கு தெரியுமே தவிர இது உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் உண்மையானாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் விலகிருங்க அந்த வீட்டை விட்டு அப்படின்னும். அப்புறம் தான் அவரே கேட்டார், எப்படி அந்த வீடு எப்படி இருக்குதுன்னா, அதான் நாங்களும் கட்டி பார்த்தா வெளியே தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. வெளியே வந்தோடனே என்ன நிம்மதியாக இருக்கிறோன்னா, வெளியே வந்தோடனே நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா. அப்போ தண்ணியில் கரைச்சது தானே, அது அனுபவிக்காதுன்றாங்க. அந்த வீட்டில் பெரியவங்க அதில் ஒரு 4 உயிர் போயிடுது. 4 உயிர்னால் அந்த வீட்டில் போல வெளியில் போயிடுது. அப்போது அந்த தண்ணிக்கு எவ்வளோ சக்தி இதுன்றத தெரிஞ்சுக்குங்கன்ற. அதனால் நீங்கள் எதையுமே தண்ணி இப்போ குடிக்கிறீங்களா, நீங்கள் குடிக்கும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு தண்ணி குடிச்சு பாருங்களேன். எல்லாமே ஒரு 48 நாள், எல்லாம் 21 நாள் நீங்கள் என்ன நினச்சி குடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் வருதான்னு பாருங்கள். வந்த உடனே எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள்.
இது கரெக்டுன்னு. ஏன்னா நான் நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அவங்க இது கரெக்டான்னு பார்ப்பேன். ஆமான்ன பிறகு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு சொல்கிறேன். ஏன்ப்பா நான் அவங்க எவ்வளோ வெளியே வந்துக்கிறாங்க. இன்னொருத்தர் இருந்தால் வெளியே வர முடியுமா? அதை நினச்சிக்கினே தனியாக இருந்துக்கினேன். யாரும் சொல்லுவாங்களா தனிமை கொடுமைன்னு. தனிமை கொடுமை கிடையாது. தனிமை இனிமை. இனி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? எல்லாருக்கும் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு வாழ்ங்க. சும்மா எல்லோரும் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ண பெருமை பேத்துறீங்க தான் அடுத்த பிறவி நீங்கள் வந்து இன்னும் சேர்த்து வச்சுக்கிறீங்க பாவத்தை. உங்களுக்கு முடிஞ்ச வரையும் உங்க உடம்பு நல்லா இருக்குன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் மற்றவங்களால நமக்கு தொல்லை வராது, நமக்கு நோயும் வராது. வாழ்க வளமுடன்.